அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். அதாவது அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி நடந்தால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். இது மாணவர்களாகிய எல்லாருக்குமே பொருந்தும். மாணவர்கள் மட்டும் இல்லை, பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இன்று உங்கள் முன் நிற்கும்போது என் இதயம் பெருமையும் மகிழ்ச்சியும் மற்றும் சிறிய சோகத்தாலும் நிறைந்துள்ளது. உங்களை முதலாக சந்தித்த போது சிலர் ஆர்வம் நிறைந்த பிரகாசமான கண்களுடனும் சிலர் என் பொறுமையை சோதிக்க தயாராக இருந்த குறும்புக்காரர்களாகவும் இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்க தயாராக நிற்கிறீர்கள். இந்த பள்ளிக்கு குழந்தையாக வந்தீர்கள். இன்று இளைஞர்களாக புதிய சவால்களை ஏற்க தயாராக வெளியேறுகிறீர்கள். குணத்திலும் அறிவிலும் நம்பிக்கையிலும் வளர்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்கள் உங்கள் பள்ளி அலுவலர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைத்திலும் உங்களுடைய இனிய நினைவாக உங்கள் மனதில் இது அனைத்தும் நினைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களும் பெற்ற அனுபவங்களும் எதிர்கொண்ட சவால்கள் அனைத்தும் உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகவும் அமையும். வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியமும் விடாமுயற்சியும் நம்பிக்கையிலும் மட்டுமே இருக்கிறது என்று உணர வேண்டும். விவேகானந்தர் கூறியது போல், நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு என்பதை அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே எங்கேயாவது எப்போவுமே யாராவது ஒருத்தர் மேலே இதை பழியாக போட்டுருவோமா அப்படிங்கிறதுல தான், ஏன்னா நான் தப்பு செய்யலை அப்படிங்கிறத நினச்சிருவோம். அப்படி இல்லாமல் அது சந்தோஷமான தருணமாக இருந்தாலும் சரி, இல்லை தனக்கு துன்பம் தரக்கூடிய தருணமாக இருந்தாலும் சரி, அனைத்து தருணத்திற்கும் அனைத்து நிலைக்கும் தான் மட்டுமே பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா எப்போவுமே நல்லவைகள் மட்டுமே நம்மை சுற்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்திப்போம். அதுதான் விவேகானந்தர் கூறியது, நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படணும். ஒரு சின்ன கேள்வி. சிறுவர்களாக இருக்கும்போது எல்லாருமே பென்சிலை பயன்படுத்தி எழுதுவோம் இல்லையா? ஆனால் பெரியவங்கள் ஆனதுக்கப்புறம் பேனா பயன்படுத்தி எழுதுகிறோம். ஏன்? யாராவது? இல்லை, சிறியவர்களாக எழுதும்போது அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை ரொம்ப சுலபமாக அழிச்சிடலாம். ஆனால் பெரியவங்கள் ஆனதுக்கப்புறம் தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். அதனால தான் பேனா அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். நம்ம வகுப்புகளில் எழுதும் போதுமே சொல்லுவோம், அதை ஒயிட்னர் அப்படிங்கிறத போட்டு மறைக்கக்கூடாது. நீ செய்கிற தவறு உனக்கு தெரியணும், அதை ஒரு கோடு போட்டுட்டு பக்கத்தில் அதை சரியாக எழுதணும் அப்படிங்கிறது தான் வழி நடத்தி போகிறோமே தவிர, தவறை மறைச்சி எழுதிட்டு அது மேலே எழுதிட்டு போ அப்படிங்கிறத வழிகாட்டுதல் எப்போவுமே இல்லை. ஸோ அதை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் கூற விரும்புகிறேன். அதோட ஒரு குட்டி கதை. ஒரு ராஜ்யம் இருந்ததா. அந்த ராஜ்யத்தில் ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தார். அந்த அரசர் தான் மட்டும்தான் அறிவாளி அப்படிங்கிறதோடு இல்லாமல் தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லாருமே அறிவாளிகள் தான், வேறு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அறிவாளிகள் இல்லை, முட்டாள்களாக தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தார். அதை கேட்ட அவருடைய ஆசிரியர், அந்த அரசனினுடைய ஆசிரியர் என்ன அந்த அரசருக்கு அப்படி ஒரு தலைக்கணம், அதுவும் என்னுடைய மாணவராக இருந்துட்டு இப்படி ஒரு தலைக்கணத்தோடு வாழலாமா அப்படின்னு சொல்லி அந்த அரசரை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு அந்த நாட்டுக்குள்ளே வராரு. அதுவும் அவருடைய அறிவாளிகளாக இருக்கக்கூடிய 3 மாணவர்களையும் கூட்டிகிட்டு அந்த நாட்டுக்குள்ளே வராராம். ஒரு கடையாக ஒரு இடமா போயிட்டு அந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அத்தனையும் கண்காணித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிய வச்சு அந்த 3 மாணவர்களும் ஒரு இடமா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி இருந்திருக்காங்க. அப்படி சுட்டி காட்டும்போது கண்டிப்பாக அது அரசருக்கு போய் சேரும் இல்லையா? அப்படி போய் சேர்ந்துருக்கு. ராஜா, நம்ம நாட்டுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கிறாங்க, ஆனால் எங்கள் அத்தனை பேரையும் முட்டாள் ஆக்கிட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. உடனே அரசருக்கு கோபம் வரும்ல. அவரும் நேரடியாக கேட்டால் எங்கே சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி மாறு வேஷத்தில் வராரு. அதே இடத்துக்கு ஆசிரியரும் மாறு வேஷத்துக்குள்ளே வராங்களாம். நான் இங்கே இந்த அறிவாளியாக யாரோ 3 பேர் வந்திருக்காங்களா, நான் அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு போனாங்களாம்.
இல்லை இல்லை நானும் அவங்கள தான் தேடி வந்தேன், இந்த நாட்டில் யாரோ 3 பேர் வந்திருக்காங்களாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமா சேர்ந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த 3 பேரும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அரசர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அரசர்கிட்ட அதுக்கான சரியான பதில் இல்லை. அவரும் தடுமாறி நிற்கக்கூடிய சூழல் தான் ஏற்படுது. அப்போது அந்த ஆசிரியர் சொன்னாராம், நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நல்லவை மட்டும்தான், நீ செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் அறிவாளித்தனமானது அப்படிங்கிறத எண்ணி வாழ்ந்த அப்படின்னா மக்களை நீயாவே முட்டாளாக வாழ வைக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற, அதுவும் என்னுடைய மாணவனாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அந்த அரசருக்கு அறிவுரை கூறினாராம். அந்த இடத்துல அரசர் அது அத்தனையும் புரிஞ்சு ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்பி போனாங்களாம். இதில் நான் ஏன் இந்த கதையை இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், ஆசிரியர்களாகிய எங்களுக்கு நீங்கள் இந்த பள்ளியை விட்டு சென்றாலும் சரி, அந்த அரசர் மாதிரி ஒரு இடத்துல நிலையான ஒரு தலைவர் பதவி எடுத்து ஒரு தலைமை பதவிக்கு சென்றாலும் சரி, எங்களை பொறுத்தவரை நீங்கள் அனைவரும் எங்களினுடைய குழந்தைகள். இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் என்னும் அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும், அதுதான் சிறப்பு அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் முயற்சி செய்யணும். அப்படிங்கிறதோட நான் முடிப்பதற்கு முன் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னை சிரிக்க வைத்ததற்கும் என்னை சிந்திக்க வைத்ததற்கும், ஏன் நான் முதலில் ஆசிரியராக என்னுடைய செயல்கள் அத்தனையிலும் ஆசிரியர் ஆசிரியர் அப்படிங்கிற உணர்வை ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கும் நன்றி கூற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறதுல தான் நான் உறுதியாக கூறுறேன். இதில் அனைவருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய இதயத்தில் ஒரு முத்திரையை பதித்து விட்டீர்கள். மேலும் உங்கள் இதயத்திலும் ஏதாவது ஒன்றாவது நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எனவே விடைபெறாமல் மீண்டும் சந்திக்கும் வரை அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். இது பிரியா விடை விழா அப்படிங்கிறத விட மீண்டும் சந்திக்கும் விழா அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் அன்பான மாணவர்களே, வாழ்த்துக்கள். எதிர்காலம் உங்களுடையது. உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய பாதைகள் அனைத்தும் வெற்றிகளாக மட்டுமே அமைய வாழ்த்தி, இது என்னுடைய சார்பில் மட்டும் இல்லாமல் உங்களுடன் பயணித்த, அதாவது சிறு பருவத்திலிருந்து தொடக்க நிலையிலிருந்து உங்களுடன் பயணித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, ma'am. Your words will surely remain in the hearts of our students forever.